Chairman of State Committee, Sai Kumar, our State Committee Secretary, Comrade Lal Mohan, Senior Leader, Comrade Vijay, all my colleagues in Bangalore, Comrade Lakshman, and all the Executive Committee members, office bearers, and my dear comrade from Tamil Nadu. I will flow over the Tamil பேசுறேன் so that the communication understand ஆகும் நினைக்கிறேன். So அந்த மாதிரி so விஜயராகவன் பேசும்போது சொன்னார் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டிசிஷன் எல்லாம் படிச்சுட்டு சொன்னார் நமக்கு. ஸோ இந்த சர்க்குலர் கூட இருந்துச்சு. ஸோ இலாங்கோவன் இஸ் ஆல்சோ ட்ரைங் தமிழ்லி மோஸ்ட் ஆஃப் த இது பண்ணியிருந்தாரா இட்ஸ் ஆல்சோ குட் திங். என்னன்னா எல்லாருக்கும் மெசேஜ் போடணும், அது இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஸ் அ லீடர் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா தென் ஐ கேன் கன்வே டு அதர்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இல்லாத ஏதோ ஒரு சர்க்குலர் வருது, இங்கிலீஷ்லேயும் வருது, என்ன சர்க்குலர் சர்க்குலேட் பண்ணுறது தெரிஞ்சா தெரிஞ்சில்லைன்னா இல்லை அந்த மாதிரி இருந்தால் ஸோ இட் இஸ் சர்க்குலர் பர்பஸஸ் சர்வ் ஆகுது. ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் திங் circular படிக்கும். And major thing is we are missing Comrade Raj. He is a senior most and an authority. தலைவர்னா தலைவர் மாதிரி தான். ஸோ he knows inside out of Tamil Nadu எப்படி பண்ணணும், எந்த சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அண்ட் சார்ஜ் ஷீட் ஆகட்டும் இல்லை எல்லாரும் கிரைசிஸ் சர்க்கிள் லெவல் இருந்தாங்க. ஸோ we are missing him. For the first time after his death, we are meeting here. I am feeling his absence because he used to speak. எல்லா விஷயம் பற்றி ஒரு பேசுவார். And he has got his own grip இருக்குது அவருக்கு. என்ன இப்போ என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே அவர் பொசிஷன்னா, நம்ம ரைவல் யூனியன் பொசிஷன்னா, பேங்க் எம்ப்ளாயிஸ் பொசிஷன்னா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் we are missing. அசஸ்மெண்ட் பக்கா அசஸ்மெண்ட் பண்ணி பேசுவார். ஸோ அந்த மாதிரி கிரிப்பு ஒரு ஒரு கண் அங்கே வச்சுட்டு என்ன நடக்கிறது அதை அவரை ஏபிள் ஆகிட்டு அசஸ் பண்ணி இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அந்த மாதிரி நாள் we are really missing. It is a loss to the staff federation as well as bank employees movement. நமக்கு மட்டும் இல்லை, entire bank employees movement is an asset. We are missing him today. It is felt is missing his friend. It is quite unfortunate. We could not I don't know, this corona we have been telling ellarukku varudhu. So unfortunately he was well, and he also spoke 15 days back to me, and he was regularly in contact with the Vijayaraghava irundha missus kuda and மாதிரி actually யூஸ் சொன்னா நான் கிட்ட பேச முடியல. ஆக்சுவலி விஜயராகவன் சொன்னாரு missus affected with the covid hospital இருந்தாருன்னு சொன்னாரு. Son also got affected. Unfortunately, he also got affected and we could not save him. So anyway, his work, enna work பண்ணிட்டாரு தமிழ்நாடு பேங்க் எம்ப்ளாயிஸ் மூவ்மெண்ட்ல ஒர்க் பண்ணி, that is an inspiration. நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ தட் லிகசி அவர் என்ன ஒரு வழி ஒரு காட்டிட்டாரு, அந்த வழியில் நம்ம போகணும். ஸோ தட் இஸ் குட் ஃபார் த பேங்க் எம்ப்ளாயிஸ் ஆல் ஓவர் இந்தியா as well as in தமிழ்நாடு பர்டிகுலர்லி. Our experience yaarku we cannot emulate his experience. So ivaru ma secretary or report vechirukaru, wholesome report irukku. Adu patti I am expecting you including ladies ellaru பேசுறீங்க. என்னன்னா alli inge எழுதுறாருக்கார அது இஷ்யூ இல்லை, நம்ம என்ன பண்ணணும் அவர் எழுத விஷயம் என்ன இருக்குது நம்ம லோக்கல் லெவல்லி வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம லோக்கலில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன ரியாலிட்டிங்கன்னா கனெக்ஷன் இருக்குதா இல்லைன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, நம்ம ப்ராப்ளம் என்ன இருக்குதோ, வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்போ ஸ்டாஃப் ஃபெடரேஷன் இன் தமிழ்நாடு நம்ம என்ன பண்ணணும், இமீடியட் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும். ஸோ ಈ மாதிரி ஸோ எல்லாரும் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் இஷ்யூ நீங்கள்லாம் இந்த பிரான்ச்சு மெனி திங்ஸ் ஐ ஆல்சோ கேவ் பிகாஸ் திஸ் ஹெச்ஆர்எம்எஸ் ப்ராப்ளம் நீங்கள் கன்வீனியன்ஸ் கொடுக்குறது லேட் ஆகுது இங்கே கூட இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் மர்ஜர் முன்னாடி இங்கே இருந்தில்ல, இப்போ எவ்ரிடே ப்ராப்ளம் வித் ஹெச்ஆர்எம்எஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் கமிங். என்னன்னா பிளாக்மெயில் மாதிரி நீங்கள் ஏவோட எடுத்து வந்தால் நான் கன்வீனியன்ஸ்
கிளியர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி there is no wrong thing that we have to sternly we are taking up this issue with the management. சொல்லியாச்சு. And we are especially overall leaders are there, you bring it immediately. அந்த ஜெனரல் அட்மின்ல யார் இருக்காரோ அவருக்கு சொல்லணும். இந்த மாதிரி see they are not giving from their pocket. our pocketல கொடுக்கிறது இல்லை, நம்ம பேங்க் காசு தான். And it is my legitimate right. நம்ம ஃபைட் பண்ணி பெட்ரோல் கன்வேயன்ஸோ பேப்பரோ நியூஸ் இது லஞ்ச் அலவன்ஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபைட் மேனேஜ்மெண்ட் அப்படியே தூக்கி இங்கே எடுத்து இங்கே கொடுக்கல. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஒரு பேங்க் எம்ப்ளாயிஸ் ஃபைட் பண்ணிட்டு இந்த போராட்டத்தில் வந்த பெனிஃபிட் இவர் யாரோ வந்து நடுவில் கை வச்சு நான் சொன்னால் கிடைக்கிறது இல்லைன்னு இல்லை அந்த மாதிரி கரெக்ட். ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பனிங். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இப்போ என்ன ரிலீவ் பண்ணுறது இல்லை, என்னன்னா மர்ஜர் இருக்கும்போதும் இமிடியேட்டாக இது பண்ணுறது இல்லை, நான் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ பண்ணலாம். அப்போது மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் அவரை போட்டாலும் கூட இவ்வளோ 2 மாதம் 3 மாதம் இதே பண்ணுறேன், ஏன்னா தே ஆர் நாட் பீன் அட்டாச் டு எனி பிரான்ச் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். இது சஜஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ வில் ஆல்சோ டேக் அப் த மேட்டர் வித் ஹெட் ஆஃபீஸர் ஹெச்ஆர் விங். இது they should not blackmail. இந்த மாதிரி blackmail பண்ண முடியாது. So these things we will take care of that. Any suggestions இருந்தா நல்லதா நீங்கள் கொடுத்தது பேசுறது that is good also. And conveyance பற்றி இந்த இவர் காம்ரேட் லக்ஷ்மண் பேசும்போது சொன்னா many things that we are observing. என்னன்னா நம்ம வேலை விட்டுட்டு வேற வேலை நம்ம பண்ணுறோம். And not only நீங்க மட்டும் இல்லை, மேனேஜர் ப்ராப்ளம்ல இருக்கா, நீங்க ப்ராப்ளம் இருக்குன்னா யூனியன் will also be busy defending you. அந்த டிஃபென்ஸ் பண்ணுறது, லெட்டர் எழுதுறது, ரிப்ளை கொடுக்குறது, இந்த வேலையை போகிறதுனா ப்ரொடக்டிவ் வேலை ஆகுது இல்லை. ஸோ இது என்னன்னா சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர். நம்ம எப்போ கூட நம்ம யூனியன் எல்லாமே ஸ்டாஃப் சொல்கிறது யூ கோ ஆஸ் பர் சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர். யாரும் கூட ஹெச்கேபி இருந்தது பர்டிகுலர்லி பிகாஸ் அந்த ஏரியாத்திலே ஜாஸ்தி இப்போ வருது கம்ப்ளைண்ட். பிகாஸ் கனரா பேங்க்ல பியூனே இல்லை, பியூன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி 10 வருஷம் 12 வருஷம் ஆகிப்போச்சு. And they are not recruiting. In the syndicate bank, koncha attender irundharu. So they are also now becoming the mainstay of Canara Bank. So you think ki premises patti key yaro no one can take the key. Ninga yaro key vechu that is not your authority. Enna irukku the system le 15 minutes early ninga varanum illa or half an hour early vandha half an hour சீக்கிரம் போகணும். ஸோ கீ அவர்கிட்ட தான் இருக்கணும், ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கணும். நம்ம ஆக்சுவலி சம் 6 months பேக் என்னன்னா நான் ஆக்சுவலி இது இந்த மாதிரி எல்லா கர்நாடகத்துலேயும் ஆஃப்டர் மர்ஜர் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது செக்யூரிட்டி மேனுவல் அப்புறமா ப்ரிமிசஸ் மேனுவல் 2 பேஜ் நான் அதில் இதுலேயே போட்டிருக்கேன். அதில் இருக்குது பாருங்க, யாருன்னா கேட்டால் அவருக்கு காமிக்கணும். என்னன்னா யாரும் ஆஃபீஸர் மேனேஜர் இப்போ யாரும் மேனுவலே இது படிக்கிறதே இல்லை, சும்மா அப்படியே ஹோல்சேலாக பேசுறது, எல்லாரும் ஹோல்சேலாக பேசுறது, எல்லாம் வேலை நடக்கணும், அவ்வளோதான். என்னாலும் பரவாயில்ல வேலை நடக்கணும் அந்த மாதிரி இருக்குது. தட் இஸ் நாட் தி திங். ஸோ வெரி கிளியர்லி இருக்குது. என்ன இருக்குது அதுலேயே நீங்கள் கிளீன் பண்ணும்போது ஒன் ஆஃபீஸர் ஷுட் பி தேர் இன் யுவர் பிரசன்ஸ் ஓன்லி அவுட் கிளீன் அப்படி இருக்குது. அவரை வந்து இங்கே சூப்பர்வைஸ் பண்ணணும், அவர் சூப்பர்வைஸ் பண்ணணும், நீங்கள் கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் எங்கே இருந்தால் என்னன்னா மிஸ்பிளேஸ் ஆனால் ஸோ தட் இஸ் வை ஆஃபீஸருக்கு அவர் வந்து கீ கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். தட் இஸ் தி திங் இருக்கு. ஸோ டபுள் ஆகக்கூடாது மாதிரி தான் கேஷ் மேனுவலில் இருக்குது, செக்யூரிட்டி மேனுவலில் இருக்குது. செக்யூரிட்டி மேனுவலி வித்தின் 5 o'clock உள்ளே ஆல் தட் செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் உள்ளே போகணும். கேஷு, செக்ஸு அண்ட் செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் டெபாசிட் ரிசிப்ட் என்னென்ன இருக்குது அது உள்ளே போகணும். ஸோ தட் இஸ் தேர் பட் ரூல் இஸ் ஃபாலோயிங். என்னன்னா இன்சூரன்ஸ் கவர் இஸ் நாட் தேர். 5 மணிக்கு மேலே போய் என்னன்னா பர்குலரி ஆயிடுச்சுன்னா தென் பேங்க் cannot claim insurance cover. That is why in the interest of the officer as well as in the interest of the court also 5 மணிக்குள்ளே அதெல்லாம் உள்ளே போகணும். ஸோ that is the major thing நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், இவருக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள், காமிக்கு கவனிக்க. மேனுவல் யாரும் படிக்கிறதே இல்லை, யாருக்கும் வேண்டாம், சும்மா இப்போ ஹோல்சேலில் வேலை பண்ணுவாங்க அதுக்காக. அண்ட் செகண்ட் திங் அந்த ரிப்போர்ட்லேயே இப்போ 2 நாள் ஸ்ட்ரைக் வரும். 16th 17th பேங்க் ஸ்ட்ரைக் இருக்குது. நம்ம இதில் ஆல்சோ வி ஹேவ் கிவன் எ கால். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணிங்களா இப்படியே போஸ்ட் பண்ணுறது போஸ்டர் தான் ரெடி பண்ணிட்டாரு. நீங்கள் போகும்போது எடுத்து போகும். எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்? இப்போ
பேங்க்ல இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ யாரும் கேட்க மாதிரியே இல்லை யாருங்க மேடம் வந்து GM will come and he should not stoop to that level. அந்த கீழே இந்த லெவல்லையே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏதாவது GM வேலையா? GM is there to look after the business. பிஸ்னஸ் எப்படி பேங்க் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அதான் யோசனை பண்ணணும். அவர் வந்து இன்டாலரன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. என்னன்னா நான் என்ன பேசும்போது டிக்டேட்டர் மாதிரின்னா நீங்க யாரும் எதிர் பேசக்கூடாது அந்த மாதிரி இப்போ இது எப்படி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓ சட்டத்தில் என்ன கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் இந்த மாதிரி தான் வந்து மெஜாரிட்டி இருந்தால் நான் என்ன பண்ணாலும் கூட நடக்கிறது அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் டிக்டேட்டர்ஷிப் இருக்குது அண்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் த பேங்க் அதில் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்க்குறோம் இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேயே ஈவன் HR விங் CGM சீஃப் ஜெனரல் மேனேஜர் இஸ் தி ஹையஸ்ட் சீனியர் மோஸ்ட் அத்தாரிட்டி அண்ட் ஹி இஸ் ரிட்டையரிங் இன் another 3 months. அவருக்கு இப்போ இண்டிபெண்டன்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு பவர் இல்லை. அவர் இடிக்கிட்டு கேட்கணும் இல்லைன்னா எம்டிக்கிட்டு கேட்கணும். என்ன சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அர்லியர் அந்த மாதிரி இல்லை. ஒரு விங் ஹெட்னா அவர் he is supposed to take every decision, great decision, HR decision, recovery அவர் தான் மெயின். இப்போ அங்கே இப்போ எல்லாம் MD and CEO ஃபுல் அவர் கையில் தான். அவர்கிட்ட எல்லா CGM போய் அங்கே பார்க்கணும், இந்த MD செக்ரட்டரியேட்டில் பார்க்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சீட்டி எடுத்துட்டு போனார். அவர் வந்த உடனே இந்த செக்ரட்டரி போன் பண்ணி வாங்க இமீடியட்டாக வாங்க அப்போ அவரை கேட்கிறாங்க. ஸோ MD இஸ் ஆல்சோ பிஸி. யார் இந்த டிசிஷன் பண்ணுறது அவர் தான் டிசிஷன் பண்ண இல்லைன்னா அவர் தான் இல்லை இந்த மாதிரி. ஸோ இது இந்த மாதிரி ஒரு GM சொன்னால் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் GM சொல்லிட்டாங்க. கீழே இருந்த HRMO DGMO AGM இருக்காருங்க எப்படி நீங்க பண்றீங்க இல்லை யாருக்கு இதே இல்லை extent they are resistant, it's a good thing. ஆனால் see they are not able to totally tell or face நேராக சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுநர் சொல்ல முடியும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டோரியல் டெண்டன்சி இப்போ வந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இது எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஹஸ் பிகம் வீக். எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு கனரா பேங்க் ஸ்டாஃப் வந்து சொல்லுங்க இப்போ வேர் இஸ் AIB எங்கே இருக்குது பாருங்க. கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்குது. நேற்று முந்தானேத்துங்க ஒரு தர்ஸ்டே we have gone to the head office. நம்ம போயிட்டு கொஞ்சம் பெண்டிங் இஷ்யூ பேச நம்ம செக்ரட்டரி போயிருந்தோம். when the DGM was telling Kalyan Mukherjee is now in charge, there is no GM, he is a senior most DGM now, next CGM only. எல்லா சின்ன சின்ன விஷயக்கும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச முடியல. லாஸ்ட் ஸ்டேஜ் வில் கோ டு CGM. நான் இவர்கிட்ட பேசும்போது he was telling why இந்த சப்ஸ்டாக் ப்ரொமோஷன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, எவ்வளோ வாட்டில் நம்ம ரெண்டர் பண்ணணும். அண்ட் இப்போ 28-29 ஆகஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கூட டிசிஷன் பண்ணிட்டு லெட்டர் எழுதிருந்தோம். அண்ட் அட் த டைம் CGM was telling there was a government guidelines அப்படி இருக்குது. கொரோனா செகண்ட் வேவ்ல இது பண்ணக்கூடாது, என்னன்னா ப்ரொமோஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடாது இருக்குது. அதுக்காக நம்ம இப்போ எழுதிட்டோம். ஸோ தே ஹவ் ஆஸ்க்ட் சம் மோர் கிளாரிஃபிகேஷன், இட் வில் கம். அப்படி இருந்து ஜூலைலே சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் ஆச்சு, இப்போ நவம்பர் போய் டிசம்பர் வந்துச்சு. இப்போ அவர் எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் 7th டிஸ்கஷன் இருக்கு. 7th and 8th சைடு ஒன் செட்டில்மெண்ட். என்ன டிஸ்கஷன்னா இப்போ அவர் அதில் இருக்குது பாருங்க. ஐ திங்க் 70/2021 மெமோ பாருங்க. Employees Union has requested that both promotion process may be clubbed. 2 years 1/4/2021 1/4 2 club பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க சொன்னார். For that he was telling why you are taking this much of time. General Secretary is not good, health is not keeping good, they have no time to come. They have been telling வரேன்னு சொன்னாரு. General Secretary உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலே இருந்தாரு. That is why they are not discussed. Now they said that now he is died. Now they have wanted to come and discuss. இது கூட இந்த மாதிரி டிக்டேட்டர்ஷிப் தான். ஒரு ஜெனரல் செக்ரட்டரி we appreciate he has got health issues for the last 1 year, he is not able to move. அதெல்லாம் இருக்கு. ஆனால் வேற இல்லையா? கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி மட்டும் இல்லை இல்லையா? ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத வேற ஆளுநர் போய் பேசுவாங்க. அது கூட அங்கே கூட டிக்டேட்டர்ஷிப் இருக்கு.
யார் பேசணும், அவர் இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. பிகாஸ் தட் மேன் இஸ் லைக் தட். ஸோ யார் சஃபர் ஆயிடுச்சு? இப்போ சப் ஸ்டாஃப் என்ன எலிஜிபிள் யாராக இருக்கு, அதாவது ப்ரொமோஷன் நல்லா போயிடுச்சா, 1 year போயிடுச்சு. இப்போ நவ் எனி ப்ரொமோஷன் ப்ளஸ் 1/4/21 வராது. இட் இஸ் ஒன்லி ஆஸ் ஆன் 1/4/2022 அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி ஈவன் நவ் ஆல்சோ இப்போ 7th போய் பேசிட்டாரு. ஓகே, நவ் யூ கண்டக்ட் இமிடியேட்லி சப் ஸ்டாஃப் அந்த டேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1/4/21 அவர் இது தராரு, என்னன்னா effective date தராது, ஆனால் ப்ரொமோஷன் அரியர்ஸ் வராது. அட்லீஸ்ட் சம் வேகன்சி சம் பீப்புள் 2 months 3 months early வந்தா கூட ப்ரொமோஷன் வந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ இல்லை, இப்போ டேட் கொடுத்தாரு. இப்போ தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஆனால் அது எல்லாம் ஆகும்போது 1/4/2022 தான் வரும். 1 year ப்ரொமோஷன் போச்சுன்னா. அண்ட் ஒய் எம்ப்ளாயிஸ் ஹஸ் ரிக்வெஸ்டட் மேனேஜ்மெண்ட் அப்படியே எழுதாரு. எனி யூனியன் இந்த யூனியன் இந்த மாதிரி கேட்க முடியுமா? போஸ்ட்போன் பண்ணிட்டு 2 ஒண்ணா பண்ணுங்கன்னு சொன்னா, சி வாட் தே ஷுட் ஹவ் ஆஸ்க்ட், ஓகே டிலே இஸ் ஹேப்பன், இமிடியேட்டா பண்ணுங்கன்னு சொல்லணும். அது இல்லை, சொல்லாதே இப்போ 2 சேர்த்து பண்ணுங்கன்னா as on eligibility 1/4/22 பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தி பொசிஷன் ஆஃப் தி யூனியன். அவ்வளோ வீக்காக போச்சு, லீடரே இல்லை. நம்ம கூட அதே சேம் பொசிஷன் தான். பிகாஸ் யூ யங் பீப்புள் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இல்லைன்னா மூவ்மெண்ட் போவாங்க. ஸோ தட் இஸ் வை தேர் ஆல்சோ எம்ப்ளாயிஸ் யூனியன் இஸ் பிக்கெஸ்ட் யூனியன். ಎಲ್ಲ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್, ಯಾರಿಗೂ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಸ್ ಇಲ್ಲ, ಹಿಂಗೆ ಆರ್ಮೂರ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಆಫೀಸ್ಲಿ அந்த சென்னையிலே மதுரையிலே எந்த இடம் பார்த்தாலும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லாத 20 years 25 years அங்கேயே இருக்கிறாங்க. ஈவன் தென் அவருக்கு அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப் டெவலப் பண்ண முடியல. ஏன்னா இந்த இருந்த லீடர் செகண்ட் லைன்ல டெவலப் ஆனா அவர்கிட்ட மேல போகலாம், அதுக்காக அவரை போகக்கூடாது. அதுக்காக அவன் எப்போ கூட இன்ஷுட் பிகம் சபார்டினேட்டர், இவருக்கு கீழே தான் இருக்கிறோம், மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சு. நம்ம ஃபெடரேஷன் யாரெல்லாம் வந்து நீங்கள் லீடர் எடுக்கணும். ஒன்லி திங் இஸ் ஜஸ்ட் காஸ் நம்ம என்ன டிமாண்ட் இருக்குது, ஜஸ்ட் என்ன சர்வீஸ் கிடைச்சது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போராட்டம் பண்ணால் வேற வழி இல்லை. இப்போ கூட கொரோனா வந்துச்சா 20 மார்ச், இப்போ நெக்ஸ்ட் மார்ச், இந்த 3 மாசத்துல மார்ச் 1 2 years பீரியட் ஆச்சு. நீங்க கேபினெட் எடுத்து பாருங்க, not even a single issue Canara Bank employees பத்தி, not even a single issue Canara Bank employees டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு என்ன அந்த ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் only on this amendment தான் இந்த மர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஆபீசர்ஸ் 2 மெமோரண்டம் சென்ட் பண்ணாங்க. என்ன சேம் தான். see இந்த மாதிரி அந்த Canara Bank employees ஆகி போச்சுன்னா clerical and substaff promotion policy லாஸ்ட் நடக்கிறது 2015. நீங்க பாருங்க, மெமோ 19/2015 that is the base memo. இப்போ இருந்த ப்ரொமோஷன் பாலிசி ஃபார் சப்ஸ்டாஃப் டு கிளரிக்கல், அது மேல அவர் பண்ணது only அமெண்ட்மெண்ட்னா வேற அந்த மேஜர் ஒன்றும் பண்ணல. that we fought, நான் HKP ஆளுக்காருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நம்ம ஃபைட் பண்ணி கோர்ட்ல தீர்மானம் ஆன மேல அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு. அதே வேர்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாரு. சப்ஸ்டாஃப்னா இன்க்ளூடிங் HKP அப்படின்னு போட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன்லி அமெண்ட்மெண்ட் தான். வேற இப்போ கொரோனா பீரியட் 25,000 கொடுத்தாரு வேற பேங்க்ல இல்லை, டிஸ்கஷன் பண்ற டைம் இல்லை. ஒன்றும் டிஸ்கஷனாக வந்த பெண்டிங் இஷ்யூஸ் கலாச்சாரம் இருக்கு, பெட்ரோல் கன்வென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஸ்டாஃப் வெல்ஃபேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எங்கே என்ன ஆச்சு? ஒன்றும் டிஸ்கஷன் ஆகல. டெய்லி வேஜஸ் இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் ஒன்றும் டிஸ்கஷனே பண்ணல. வாட் எவர் என்ன அந்த 2019 ஆகஸ்ட்ல நடந்த லாஸ்ட் ஜேசி, அந்த ஜேசில என்ன தீர்மானம் பண்ணிட்டாரு, இந்த மேல கனரா பேங்க்ல என்ன வேகன்சி இருந்தாலும் டெய்லி வேஜஸ், ஆர்ம்டு கார்டு, அப்புறமா பியூர் வேகன்சிஸ், இது எல்லாம் கூட இப்போ அவுட் சோர்சிங் நம்ம ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அது இது பாருங்க, மேனேஜ்மெண்ட்டோ இவரை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு, மினிட்ஸ்ல நீங்க மினிட்ஸ் பார்க்கணும். செட்டில்மெண்ட் இல்லை, ஜேசி மினிட்ஸ்ல அவர் என்ன சொன்னாரு, சார் யூ ரிக்ரூட் ஃபார் HKP போஸ்ட், சப்ஸ்டாஃப் போஸ்ட், ஆர்ம்டு கார்டு போஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. தென் மேனேஜ்மெண்ட் சென்டர் we are going to do alternative arrangement. அப்போ என்ன சொல்லணும் யூனியன்னா, ஆல்டர்னேட்டிவ் தெரியும் தானே, அந்த ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் அவுட் சோர்சிங், அவ்வளோதான். they should have told openly. இல்லை நம்ம அதை அப்போஸ் பண்ணாங்க, இல்லை அவர் அதை சொல்ல, அந்த மெமோ எடுத்து பாருங்க. ஓகே we will discuss this issue அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த செட்டில்மெண்ட் ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் மினிட்ஸ் வந்த மறுநாள் ராஞ்சி சர்க்கிளில் இமிடியேட்லி தேவ அவுட் சோர்சிங் சர்க்கிள் ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸ் கொடுக்குறாரு. அது மேலே எல்லா சர்க்கிள்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சர்க்கிள்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ தேவ் நாட் ரெக்ரூட்டட் இந்த டெய்லி இந்த டேட் வரைக்கும் யாரும் அதர் தென் கம்பல்சரி அப்பாயின்மெண்ட் உண்டா கனரா பேங்க்ல சப் ஸ்டாஃப் கேட்டகரியில ஈவன் இன்க்ளூடிங் ஆர்ம்டு கார்டு இப்போ எல்லாம் பாருங்க ஆர்ம்டு கார்டெல்லாம் இப்போ அவுட் சோர்ஸ் ஏஜென்சி வரும் அவரே இருக்கிறார் பர்மனெண்ட் எம்ப்ளாயி கூட அவர் கூட இருக்கிறார் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் தி எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ தே வாண்டட் டு ஹேவ் காப்பரேஷன் வித் பெனிஃபிட். இப்போ லீடரே இல்லை, பெரிய லீடர் இருந்தவர் இப்போ பெரிய லீடர் இந்த மாதம் ரிட்டையர் ஆகிடுவார். இப்போ கர்நாடகா பெரிய லீடர் ரிட்டையர் ஆகிட்டார், இறந்துட்டார் பாப்பா அச்சா. ஸோ சிம்பத்தி ஸ்ட்ரீமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட் லீடர்ஷிப் எப்படி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஸ்டப்பர்ன். இப்போ வெரி ஸ்டப்பர்ன். யாரை என்ன கேட்குறது அவங்க டிசிஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. சிஜிஎம் கிட்ட நம்ம போய் பேசிட்டாலும் கூட எம்டி இடிஸ் ஆர் ரெடிலி நாட் அவைலபிள். என்ன everything every day we cannot go to MD and CEO or MD ED. CGM is a highest authority for staff matters. அங்கே யாரும் இல்லை. அவர் even if he says also he is not taken able to decision. இந்த மாதிரி இருக்கும். ட்ரேட் வந்து வீக் ஆச்சு. எங்கே கனரா பேங்க்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த மாதிரி நடக்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ். அண்ட் இட் வில் பி மூவ். ஏன்னா இப்போ வந்தா புதுவாக இருந்தாங்க ஹெச்ஆர்விங்க இருக்கு, ஐஆர் செக்ஷன் இருக்கு, ஆல் நியூ ஆஃபீஸர்ஸ் 6 years 7 years 8 years சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். டைரக்ட் ரெக்ரூட்டட் ஆன ஆஃபீஸர்ஸ் மேனேஜர் ஆகிட்டு வந்தாலும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. தே டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் கனரா பேங்க் ஆல்சோ. எப்படி இருந்தால் ஒரு கன்வென்ஸ் இருந்தால் அவருக்கு கேட்கக்கூடாது. நம்ம போகிற கொஞ்சம் கேட்கக்கூடாது எப்படி வந்துச்சுன்ட்டு. இது எப்படி இது எல்லாம் ஐஆர் செக்ஷன் நம்ம போன கூட கேட்குவார். சரி வாட் இஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இட் கேட்குறேன். ஆனால் அவருக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டு நாட் நோ. ஏன்னா வந்துச்சு போயிடுச்சு அவ்வளோதான், போனால் பரவாயில்ல வந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஆகும். ஸோ ஈவன் டு புட் எ நோட். இப்போ நாளைக்கு பெட்ரோல் கன்வென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பெட்ரோல் கன்வென்ஸ் எப்படி வந்துச்சு, எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன ரீசன் யாருக்கு தெரியாது. ஸோ பார்க்கறது இல்லை, கேட்கறதே இல்லை. ஸோ நோட் வைக்கும் போது ஒரு மேலே தான் சிங்கிள் பர்சன் வில் டேக் எ டிசிஷன். அது வரைக்கும் அங்கே போகணும். அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட தெரியாது. திஸ் பொசிஷன் கனரா பேங்க் இருக்கும்போது ஸோ ஒன்லி திங் இஸ் நமக்கு என்ன இப்போ we have to strengthen the organization. இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். கிரவுண்ட் லெவலில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டெய்லி மேனேஜ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் வரும், லேடி எம்ப்ளாயிஸ் ஆல்சோ ஹராஸ்மெண்ட் வரும், லேடி எம்ப்ளாயிஸ் ஹராஸ்மெண்ட் வரும். ஸோ டேட் சிட்டிங் பண்ணி கொடுது நம்ம ஓப்பன்ல நம்ம சொல்றது. அவர் சொன்னார் why we should sit late. நமக்கு எதுக்கு என்ன இருக்கு சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஃபார் கிளர்க் 6.5 years 6.5 hours ஒர்க், சப் ஸ்டாஃப் 7 hours. HK2 सब स्टाफ था और अगर सब स्टाफ तो बड़ा सपना था ना. सो 7 hours only என்ன இருக்குதுன்னா சர்வீஸ் கண்டிஷன் சர்வீஸ் கோட்ல என்ன இருக்குது 15 minutes early 15 minutes late சப் ஸ்டாஃப். கிளரிக்கல் எம்ப்ளாயிஸ் 6.5 hours 10 to 5 வயர் பண்ணணும். இப்போ ஆன் தி பேஸ் ஆஃப் அந்த கஸ்டமர் சர்வீஸ் பற்றி ஒரு ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் வந்துட்டு அந்த கைட்லைன்ஸ் அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ ஒரு சர்க்குலர் விட்டுட்டு ஆல் கிளரிக்கல் எம்ப்ளாயிஸ் should be there in their place of work at 9:45. எல்லா சர்க்கிள் வரல, இந்த சர்க்கிள்லேயே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு லீவ் பை 4:45. 9:45 வந்து 4:45 தான் போகணும். ஸோ தட் இஸ் வாட் த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் திஸ் ஒன் வில் நாட் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் திங். என்னன்னா ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் we can find out all these issues. ஆனால் மேஜர் திங் இஸ் we have to study. நம்ம லீடர் யார் எடுக்கிறாங்க, நம்ம சர்வீஸ் கண்டிஷன் பற்றி நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சு சர்க்குலர் படிச்சுட்டு என்ன இருக்குதுன்னா சீனியர் லீடர் கிட்ட கேட்கணும் எப்படி வந்துச்சு. பிகாஸ் இப்போ HRMSல போடுறதே எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது, எப்படி போடணும் தெரியாது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் டெய்லி பேங்க் இப்போ டெய்லி இது சேஞ்ச் ஆகுதே இருக்குது. இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் சேஞ்ச், சேலரி சிஸ்டம் சேஞ்ச், HRMS சேஞ்ச், பாஸ்வேர்டு டெய்லி சேஞ்ச் ஆகுது மாதிரி. இன்னைக்கு அவர் ரீசெட் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிகம் பிளாக் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரில இருக்கும்போது ஸோ வி ஹாவ் டு லேர்ன் லீடர்ஷிப் டு லேர்ன் இது வந்தா எப்படி சரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குது. இப்போ ஓகே கனரா பேங்க்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நாளைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டால் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? நெக்ஸ்ட்
extent we can tell the management that we are agitated attention. It is very difficult in the demonstration. For parallel, run strike in the government may not care, but we have to protest it. And the public sector is see, not only daily wages absorption, the next point. இருந்த ஆளுங்க இப்போ வேலை கம்ப்ளீட்டா ரிட்டையர்மென்ட் ஆவறதா இல்லன்னு சொல்ல முடியல. பிகாஸ் எல்லாம் பிரான்ச் இப்போ ரெண்டு பேங்க் இப்போ அவர ப்ரொபோசிஷன் பண்ணுவாங்க. ரெண்டு பேங்க் will go to the private hand. பிரைவேட் ஹேண்ட் நம்ம தான் அவர வைக்கிறதே இல்ல. ஒரு பேக்கேஜ் கொடுத்து அனுப்பிடுவாங்க. then they will go for outsource package. outsource people will come and fit. நமக்கு ஒரு 50% salary work பண்ணுவாங்க. Oh, that is the position. அதுக்காக தான் சொல்றேன்னா serious thing is நம்ம பேங்க் கொஞ்சம் பேர் சொல்றாங்க எல்லாம் கனரா பேங்க் ஒண்ணா ஆகுது அப்படி ஒண்ணும் நீங்க நினைக்காதீங்க. எனி பேங்க் மோடி மீன்ஸ் he can sell any bank அந்த மாதிரி because their friends அவரோ வெயிட் பண்ணிருந்தாரு. அதானி அம்பானி அவர் கூட இருந்த ஆள் எல்லாம் இப்போ வெயிட் பண்ணிருந்தாரு. இந்த பேக்கேஜ் மாதிரி ஃபுல் என்டையர் பேங்க் நேஷன்ஸ் அசெட்ஸ் பைசா காசு பப்ளிக் பண்ணி என்ன இருக்குது இங்க தான் கிடைக்குது. ஸோ தட் இஸ் வை அவர் வெயிட் பண்ணிருந்தாங்க. தட் இஸ் வை இதெல்லாம் வந்துச்சு இப்போ. ஏன்னா மறைச்சு போட்டா என்ன தேவை இருக்குது? சிண்டிகேட் பேங்க் கனரா பேங்க் எவ்வளவு பிரான்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஆல்ரெடி தேவ் க்ளோஸ் அரௌண்ட் 500 branches. 500 branch க்ளோஸ் ஆனா ஒரு பிரான்ச்லயே ஆன அவரேஜ் 5 வந்து நினைச்சுங்க எவ்வளவு ஆச்சு? 2000 சில்ட்ரன் எக்ஸஸ் 3000 people around 3000 ரிட்டையர் ஆயிடுவாங்க. there is no recruitment at all. recruitment பண்ணல. இந்த வருஷத்துக்கு கிளரிக்கல் recruitment only 500. எங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது? புது recruitment இல்லாதே you will not get any transfer. இந்த சர்க்கிள் ஆவல இந்த சர்க்கிள் ஆவல ஒரு நீலகிரி ஏரியாக்கு போலாம். இந்த வேற மெயின் ஏரியாக்கு வர முடியாது. மெயின் ஏரியாக்கு கூட நீலகிரி ஏரியா போக இந்த மாதிரி வந்து இப்போ now they are proposing உப்பள்ளி சர்க்கிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த வருஷம். டிப்ளாய்மென்ட் பாலிசி திருப்பி வந்து இப்போ they say that 3 years open circle ரிலீஸ் பண்ணிட்டாரு. டிப்ளாய்மென்ட் 3 years deficit zone the surplus zone to left அப்படினு சொன்னாங்க. so that they have now started this year. எல்லா சர்க்கிளுக்கும் வந்துரும். when there is no recruitment of clerical சிட்டில இருந்தால இந்த ஒரு 7-8 years there was some recruitment, so no disturbance. now இப்போ திருப்பி அந்த கோயம்புத்தூர் ஏரியா, மதுரை ஏரியா, சென்னை ஏரியா, நீலகிரி ஏரியா இப்படி டெபிசிட் டு சர்ப்ளஸ் டெபிசிட் டு சர்ப்ளஸ் டெபிசிட் இந்த மாதிரி டிப்ளாய்மென்ட் வந்துடும். so that is also again problem. 3 வருஷத்துல including ladies employees have to go out அப்படினா இங்க என்ன கன்செஷன் கொடுத்தாரு? those who are having terminal diseases exempted, 55 years and above exempted, lady employees lactating நான் ஒரு வருஷத்துக்குள்ள டெலிவரி ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள இருந்த லேடி எம்ப்ளாயிஸ் மட்டும் எக்ஸம்ஷன் மிச்சதெல்லாம் ஆடுனாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள போட்டாலும் கூட இப்போ 80-100 கிலோமீட்டர் தூரம் போகும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓடணும் டெய்லி பஸ் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கமிங். என்னன்னா புது ரிக்ரூட்மெண்ட் இருந்தால் அந்த டெபிசிட் ஏரியாக்கு ஜனம் போட்டு என்ன ரெடி பண்ணாங்க. ஆளே வர்றதில்ல. அப்போ என்ன பண்ணுறது? இருந்த ஆள் சர்ப்ளஸ் ஏரியாவில் இருந்த ஆள் தான் அனுப்பிடுவாங்க. அது கூட 600 rupees இருக்குது பைபாட்டில், அது கூட கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி. பிகாஸ் காம்ப்ரமைசேஷன் ஆஃப் கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒரு கார்பரேஷன் பேரில் நம்ம கார்பரேஷன் இருக்குது, கார்பரேஷன் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு எல்லாரும் பண்ணுங்க. ஓன்லி தேர் லீடர் வில் சர்வைவ், அதர்ஸ் வில் இந்த மாதிரி ஆகும். ஸோ question is that we have to resist this. என்னன்னா so one good things in the total dictatorship ஏதே atmosphere there one inspiration இருக்குது. நீங்க பாருங்க farmers education 1 year மழை செடி அப்புறமா சூடு அந்த டைம் சம்மர் வெக்கேஷன் வின்டர் டெல்லியில் தெரியுது தானே 4 degrees Celsius and they ultimately won. 700 people died. 700 பேர் சத்திட்டார். even then and they have been called IT cell every அந்த மாதிரி மெசேஜ் துரோகின்னு வந்துரும் மெசேஜ். ராஷ்டிர துரோகி, கலிஸ்தானி, பாகிஸ்தானி ஏஜென்ட், சைனா ஏஜென்ட் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்க. now they are able to pressure on the Modi government. அவங்க ரிவர்ஸ் பண்ண மாதிரி உள்ள இப்போ
மோடி கவர்மெண்ட் ரிவர்ஸ் நாட் ஓன்லி ஈவன் ரிவர்ஸ் பண்ண மேல கூட அவர் சொன்னாரு நம்ம போறதில்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லு இங்க யார் இறந்துட்டாரோ அவருக்கு காம்பன்சேஷன் நவ கவர்மெண்ட் பாருங்க ரைட்டிங்லி செக்ரட்டரி ஆஃப் தி ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி under secretary has given in writingly கொடுத்தாரு and now that also with the rider they now farmers have put a rider என்னன்னா ஒரு மாசத்துல நீங்க மீட்டிங் கூப்பிட்டு ரெடி பண்ணுங்க திருப்பி 15 ஜனவரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி அண்ட் ஃபார்மர்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியல நம்ம 2 நாள் ஸ்ட்ரைக் போறோம்னா யோசனை பண்ணுறோம் அப்போ எல்லாம் கூலி போகிறது 2 நாள் அப்படின்னு பட் there is no other way வேலையை போகும்போது 2 நாள் கூலி என்ன சொல்லுங்க பாலிசி மோடி நான் 2 பேங்க் போயிடுச்சுன்னா எந்த பேங்க் இருக்கு சென்ட்ரல் பேங்க் இருக்குது அலகாபாத் பேங்க் இருக்குது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது வேற என்ன ஐஓபி இருக்குது எல்லா பேங்க் இருக்குது ஆனால் அங்கே இருந்தால் நம்ம மாதிரி தானே ஸ்டாஃப் தானே ஸோ பிரைவேட் ஓனர் அவங்க வச்சிருவாரா டெஃபினெட் கண்டிப்பாக இல்லை ஸோ தே வில் கம் வின் சம் பேக்கேஜ் அண்ட் சென்ட் தேம் அவுட் அப்போ எங்கே டெய்லி வேஜஸ் பிரச்சனை எங்கே வந்துடும் ரெக்ரூட்மெண்ட் பிரச்சனை எங்கே வந்துடும் இருந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம எங்கே வேலை தேடுறது இப்போ 40-45 இயர்ஸ் மிடில் ஏஜ் என்னென்ன வேலை கிடைக்கிறதா திஸ் ஆர் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்காக வந்துட்டு 2 நாள் ஸ்ட்ரைக் மட்டும் செகண்ட் திங் என்டையர் ஒர்க்கிங் கிளாஸ் in the entire India, like the working class, they also decided during budget session, parliament budget session, February, under time, 2 நாள் அவர் கூட ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. ஸோ காமன் கிளாஸ் எல்லா யூனியனும் இருக்கிறாங்க. ஸோ வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் தட் இஸ் கமிங் லேட். இன்னும் டேட் ஒன்று டிசைட் பண்ணல. தட் இஸ் ஆல்சோ குட். ஸோ ஃபைட் பண்ணால் கிரிப்பில் நம்ம ஃபைட் பண்ணால் நமக்கு வழி கிடைக்கிறது இல்லைன்னா பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட் பண்ணி எல்லா பேங்க் பிரைவேடைசேஷன் பண்ணி நாளைக்கு கனரா பேங்க் கூட அந்த மாதிரி ஆகுது. டெஃபினட்டாக இந்த டிக்டோட்டோரியல்ஸ் பாருங்க என்னன்னா நோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் பெட்ரோல் பிரைஸ் பாருங்க என்ன பண்ண முடியும் எல்லாம் ஹெல்ப்லெஸ் 110 ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும் கேஸ் 900 சில்லற ஆயிடுச்சு. அந்த டீ கடைக்கார அந்த ரோட் சைடில் டீ கடைக்கார எப்படி இருக்கிறாரு நமக்கே தெரியாது. ஏன்னா 1 year பேக் 1400 rupees கமர்ஷியல் சிலிண்டர் இப்போ இன்னைக்கு 2100 rupeesனா அவனுக்கு என்ன லாபம் வருது? நடுவில் கரோனா வந்துச்சு. ஹவு டு சர்வைவ்? அவர் டீ காஸ்ட்லி ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ 8 ரூபாயோ டீ சேல் பண்ணிட்டு எப்படி லைஃப் எடுக்கிறது பாருங்க. அன்எம்ப்ளாய்டு எங்கே பார்த்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். கொரோனா டைம்ல நிறைய வேலை போச்சு. இப்போ யாருக்கும் கிடைக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ சொல்ல திருப்பி இப்போ ஒமிக்ரான் சொல்லி பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் லாபிஸ் அகெயின் ஹாஸ்பிட்டல் லாபி என்ன லாபி எல்லாம் இருக்குது. பட் ஒன்று திங் இஸ் தட் அபார்ட் நம்ம சேஃப்டி நம்ம பண்ணணும். பேங்க்ல இப்போ நீங்கள் உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கிறது, இன்ஜெக்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கிறது, இங்கே வாங்கிக்கோ, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது ஃபார் தி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் நீங்கள் பண்ணுங்க. பட் பாலிசி இந்த பாலிசி நம்ம ரிவர்ஸ் பண்ணாதே பேங்க் லெவல்ல நமக்கு இது ரிலீஃப் கிடையாது. என்எம்பி பாருங்க கவர்மெண்ட் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6 lakh crore rupees 5 years பீரியட்ல வரும். இப்போ என்டையர் கார்ப்பரேட் இந்த கொரோனா பீரியட்ல கவர்மெண்ட் கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா? 20 lakh crore rupees கொடுத்தாரு இன்சென்டிவ். யாரது பணம்? நம்ம டாக்ஸ் பேயர் பணம். 20 லட்சம் கோடி அவருக்கு இன்சென்டிவ் கொடுத்தாரு. இப்போ இருந்த அசெட் சேல் பண்ணி ஒரு எக்ஸாக்ட் கரெக்ட் பண்றது 6 lakh crore rupees. 6 lakh crore யாருக்கு லாபம் ஆயிடும்? 6 lakh இல்ல இது 4 times 5 times வேல்யூ இருக்குது அந்த அசெட்டுக்கு. இப்போ ட்ரெயின் டாக்ஸ் சேல் பண்ணிடுவாங்க. எல்ஐசி இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. வேற என்ன பப்ளிசிட்டி என்ன இது ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் எவ்வளவு இருக்குது? அந்த டோட்டல் மொத்தத்துல இட் இஸ் நியர்லி 3 lakh crore rupees asset total worth. காலி ஜாக எல்லாம் அரௌண்ட் 2000 acres லேண்ட் இருக்குது. மினிமம் என்ன போட் பண்ணிட்டாரு? 30,000 crores. 3 lakh crore எங்கே இருக்குது? 30,000 crores எங்கே இருக்குது? அந்த 30,000 crores யாருக்கு கிடைக்கிறது? அதானே அம்மானே கிடைக்கிறது. அவரு அதனை வாங்கிட்டு 3 lakh crore rupees ஓனர் ஆயிட்டார்.
எங்கே போகுது இப்போ எல்லா படம் எல்லாம் யாரும் ரிச்சர் இருக்காருன்னா அந்த பார்ட்டிக்கு போகும். பூவர்ஸ் என்னன்னா அவரெல்லாம் இப்படி இன்னும் அவர் கம்மி ஆகுது, அவர் மார்ஜினலைஸ் ஆகிட்டார். யார் அந்த மாதிரி இப்போ டிவிஷன் என்ன இருக்குது இந்தியாவுக்கு அந்த மாதிரி பேங்க் கூட அந்த மாதிரி தான். கனரா பேங்க்ல 15-16 கோடி லட்ச கோடி வியாபாரம் இருக்குன்னா யாராவது பிரைவேட் ஆளுக்கு போனா என்ன ஆகும் பாருங்க. டிபாசிட்டுக்கு ஒரு சேஃப்டி இல்லை, லோன் ரிகவரி ஆகுது இல்லை. இந்த லோன் ரிகவரி யாரும் ஆகல, அந்த பைசத்துல இப்போ காசுல இப்போ ஒரு பேங்க் டோட்டல் ரிவர்ஸ் ஸ்டேஜ் வரணும். ஒர்க்கிங் கிளாஸ் நம்ம ஃபைட் பண்ணாலே நாட் ஓன்லி அவர் செல்ஃப், நம்ம மட்டும் ஃபைட் பண்ணுறது இல்லை. நம்ம என்னன்னா ஃபார்மர்ஸ் வேற செக்ஷன்ஸ் ஆஃப் என்னன்னா வேலைக்காரர் இருக்காங்க, அவருக்கு கூட நம்ம ஜாயிண்ட் இது பண்ணா இப்போ பாருங்க. இப்போ ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ தேர் நவ், ஆஃபீஸர்ஸ் தேர் ஆல்சோ தேர் பிகாஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வேலை இருக்குது. சொல்லுங்க எனக்கு இப்போ கனரா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இப்போ இது பண்ணிட்டாங்க என்னன்னா ஹியர் ஆன்வர்ட்ஸ் there will not be the recruitment up to scale 1. Scale 1 வரைக்கும் recruitment இருக்கிறது இல்லை. That is all their intention. Immediately ஆவாது, stage by stage. நம்ம இப்போ substaff கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, next clerical almost its closing stage வந்துடும், next scale 1 ஆஃபீஸர் க்ளோஸ் பண்ணலாம். என்னன்னா அவருக்கு எல்லா அவுட்சோர்ஸ்ல வேலை பண்ண முடியும். ஸ்கேல் 1 வேலை கூட இப்போ அவுட்சோர்ஸ்ல பண்ண முடியும். ஒன்று திங் இஸ் மேனேஜர் வேலை ஒரு டிசிஷன் பண்ணணும், டிசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், சொந்த ஆள் வேணும். அதுக்காக அவர் மேனேஜர் போஸ்ட் பண்ணலாம், வேற ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. அதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது டைரக்டாக அவர் பண்ணும்போது மேனேஜர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, அண்ட் தெர் இஸ் நோ கோட்டா. இப்போ எம்ப்ளாயிஸ் கூட என்ன பண்ணிட்டாரு, இப்போ முந்தான செட்டில்மெண்ட்ல அப் டு 80% டைரக்ட் ரெக்ரூட் போவான்னு சொல்லிட்டாரு. ரேங்க்லி நம்ம சொல்றது என்னன்னா சப்ஸ்டாஃப் இருந்தா சப்ஸ்டாஃப் கிளரிக்கல் ஆகிடுவாங்க, கிளரிக்கல் ஆஃபீஸர் ஆகிடும், ஆஃபீஸர் மேனேஜர் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தா பேங்க்லி கண்டினியூட்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பேங்க்ல என்ன நடக்கிறது அவருக்கு எல்லா நாலேஜ் இருக்குது. சப்ஸ்டாஃபாக வேலை பண்ண நாலேஜ் இருக்குது, கிளர்க்காக வேலை பண்ண நாலேஜ் இருக்குது, அப்புறமா ஆஃபீஸராக வேலை பண்ண நாலேஜ். தென் மேனேஜரியல் கேடர் ஆகும்போது இந்த எல்லா ஸ்டேஜ் பாஸ் பண்ணுறது. அப்போ அதுக்காக நம்ம பேங்க் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ என்ன எல்லாம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், அவுட் சோர்சிங் தான். அப்போ அவன் வந்தா 3 வருஷத்துல அவன் மேனேஜர் ஆகிடுவான். அவன் ஸ்டாஃப் கிட்டே எப்படி பேசணும்னு தெரியாது, மேனேஜருக்கு இப்போ ஸ்டாஃப் கிட்டே எப்படி பேசணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுவான், கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுவான், அவனுக்கு ஸ்கீம் பற்றியே தெரியாது. அவன் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் வரும்போது ஒன்லி எஸ்பி கவுண்ட்ல வச்சு உட்கார வச்சுட்டு காலி செக் பாஸ் பண்ணிட்டு போனான், அவனுக்கு அட்வான்ஸஸே தெரியாது. அந்த மாதிரி ஆள் இப்போ மேனேஜர் ஆகிட்ட பிரான்ச்ல உட்கார கஸ்டமர் கிட்ட என்ன பேசுவாங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவான், பேங்க் ஸ்கீம். இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் வீக்னஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்துடும். அதுக்காக ட்ரேட் யூனியன் இப்போ எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ முன்னாடி 72/2020 மெமோ பாருங்க. This year also we are agreeing for 80% direct recruitment of officers, only 20% from the rank. இதுதான் நாசம் பண்ணிட்டு பேங்க். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாஸ்தியானா பேங்க் வில் கொலாப்ஸ். ஏன்னா inexperienced people will sit in the decision making position. அந்த மாதிரி இருந்தா பேங்க் சர்வைவ் ஆகாது. only from the கீழே இந்த மேலே போகிற ஆளுக்கு அட்லீஸ்ட் he knows what is the inside out of the bank. அவரும் கரெக்டாக decision எடுக்க முடியும். that is going in almost all banks. that is why bank is suffering today. NPA ஜாஸ்தி ஆகிடும், லோன் கொடுத்தாலும் வாபஸ் காசு பண்ணாது, இந்த மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். ஆஸ் அ ட்ரேட் யூனியன் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு. வெர் இஸ் அ சொல்யூஷன், வெர் இஸ் அ ப்ராப்ளம். டாக்டர் கிட்ட போனால் என்ன கேட்பார்ல, என்ன ப்ராப்ளம் கேட்டுட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான். ஸோ வி ஷுட் ஆல்சோ நோ. அண்ட் ஜெனரலி டிஃபிகல்ட் பொசிஷன். இப்போ இந்தியத்தில் எங்கே அப்போசிஷனே இல்லை. அப்போசிஷன் இருந்தாலும் கூட இந்த மீடியாவில் பிளாக் பண்ணி விட்டுருக்கோம். நான் டோட்டலி கண்ட்ரோல்டு மீடியா, கவர்மெண்ட்டே ஃபுல் மீடியா கண்ட்ரோல். கவர்மெண்ட் பற்றி என்ன இருக்குது அதை மட்டும் 1-2 சேனல் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஃபாலோயிங் என்னன்னா அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ கொடுக்கறது இல்லை. அவரெல்லாம் சர்வைவ் டிவி சேனல் சர்வைவ் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அவரை துத்துரி மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்டை பற்றி எல்லாம் பேசிட்டு அவர் வேறு இந்த மெசேஜ் ஐடிசல் மெசேஜ் வந்துட்டு வி ஆல்சோ பிகமிங் கரெக்ட். நம்ம மைண்டு கூட இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன நடக்கிறது நமக்கே தெரியாது, நம்ம ஃபுல் கன்ஃபியூஷன். என்ன எங்கே பார்த்தாலும் ஒரு
தர்மம் இல்லை ஜாதி, ரெண்டு மட்டும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டிவைடு அவர் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி நம்ம யுனைட்டே ஆகுதில்ல. ஸோ குட் அட்மாஸ்பியர் ஃபார் த மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் கூட நல்லதாச்சு. யாரும் இந்த ஃபைட் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் வேலை ஜாதி அவன் வேலை ஜாதி, அவன் ஃபைட் பண்ணணும், இவன் பண்ணுறது அவன் பண்ணுறது. ஸோ டிவைடட் ரூல் இந்த டைம்ல இங்கிலீஷ் டைம்ல இருந்துச்சு. 1947 முன்னாடி இந்த மாதிரி தான் அந்த சட்டத்தில் அந்த மாதிரி டிவைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு ரிலேஷன் பண்ண அதே மாதிரி இருக்கும்போது பிகாஸ் அகெயின் அப்போசிஷன் has become weak. அப்போசிஷன் இருந்தாலும் அவருக்கு ஃபோக்கஸே பண்றது இல்லை. ஒன் செகண்ட் திங் இஸ் தேர் ஆல்சோ earlier part of the Congress இப்போ சேம் பாலிசி மோர் அக்ரெசிவ்லி பிஜேபி இப்போ பண்ணுவாங்க. இந்த வித்தியாசம் இல்லை. இதுவரைக்கும் கூட காங்கிரஸ் பார்ட்டி நம்ம இந்த மாதிரி இருக்குது பாலிசின்னு சொல்லல. ஸோ பிரைவேடைசேஷன் நவ் தேர் அப்போசிங் நோ டவுட். ஆனால் அவர் நாளைக்கு சட்டத்தில் வந்தால் அவர் பண்ணுறது இல்லைன்னு சொல்றதே இல்லை. பிகாஸ் இவர் என்ன பெரிய கேபிட்டலிஸ்ட், இவர் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன சின்ன கேபிட்டலிஸ்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது we have to find out an alternative. இந்த ஆல்டர்னேட்டிவ் வரணும்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணணும். காமன் பீப்புள் அஜெண்டா என்ன இருக்குது, ஒர்க்கிங் கிளாஸ் அஜெண்டா என்ன இருக்குது, அந்த அஜெண்டத்துல யூனியன் கட்டும்போது இந்த ஐடியாஸ் நம்ம உள்ளே இருந்தா தென் ப்ரோ பீப்புள், ப்ரோ ஒர்க்கர்ஸ் பற்றி, காமன் பீப்புள் பற்றி பாலிசி வந்துடும். இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் கம்பல்ஷன் இருக்கிறது இல்லை. அவர் இந்த மாதிரி தான் 5 வருஷம் 10 வருஷம் அவர் தான், 10 வருஷம் 5 வருஷம் இவரு தான். ரெண்டாவது வந்தாலும் கூட நமக்கு நம்ம பண்ண வேலை அது தேர்தல் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி ஆகும். ஸோ ரிலீஃபே கிடையாது. இப்போ தெரியும் தானே உங்களுக்கு, காங்கிரஸ் பார்ட்டியில் கூட நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அகேன்ஸ்ட் பிரைவேடைசேஷன் பிட் ஸ்லோ. இப்போ அக்ரெசிவ்லி மர்ஜர் ஆயிடுச்சு. 10 பேங்க் போச்சு ஓவர் நைட். 10 பேங்க் டிஸப்பியர்டு. இப்போ இருந்த பேங்க் கூட இப்போ அவர் சேல் பண்ணிட்டு வர டன் கம் அகெயின். இப்போ ஆல்ரெடி தே ஆர் ப்ரொபோசிங் பேங்க் ஆஃப் பரோடா and Punjab National Bank, Canara Bank இந்த மாதிரி again remerger. So 2024 அவருக்கு டைம், அது வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. ஃபுல் 2 இயர்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ பேங்க் அவுட் சைட் எஸ்பிஐ அவரது இருந்தது அஜெண்டா ஒன்று தான். அவுட் சைட் எஸ்பிஐ only one bank, ஒன்று பேங்க் தான் அவுட் சைட் எஸ்பிஐ. that is their agenda. They will do it because of no opposition. அப்போசிஷன் கூட ரோட்ல வந்து ஃபைட் பண்றதுக்கு தயாரில்லை இப்போ. ஏன்னா அவருக்கு வெயிட் பண்ணுவாரு, இவர் போனா ஆச்சு போச்சு 10 வருஷம் ஆச்சா நமக்கு எப்படியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. தீஸ் திங்ஸ் ஆர் இந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ண நம்ம ஜவாப்தாரி தான். ஹவ் வி ஆர் டூயிங் இட். அந்த ஸ்ட்ரைக் பற்றி எதுக்கு ஸ்ட்ரைக் போகணும், என்ன விஷயம் இருக்குது, ஒய் பேங்க் இஸ் அஃபெக்டட், பேங்க் இந்த மாதிரி எப்படி ஆச்சு, ரிகவரி ஏன் வரதில்லை, ஒய் ரிகவரி லா இந்த வீக் இருக்குதோ, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சா as far as Canara Bank staff admission is concerned. நம்ம லேண்ட்மார்க் சின்ன யூனியன் தான், எங்கிரி நம்ம யூனியன் சின்ன, பட் we are fighting union. ஹோல்சேல் மேனேஜ்மெண்ட் கிட்டி உட்கார்ந்துட்டு இப்போ பாருங்க, சிண்டிகேட் பேங்க் Canara Bankல மர்ஜ் ஆயிடுச்சா, அங்கே ஒரு ஏபி யூனியன் இங்கே ஒரு ஏபி யூனியன், ரெண்டாவது கூட ஒரு சிங்கிள் யூனியன் ஆறுதே இல்லை. அவர் செப்பரேட்டா பண்ணிட்டார். இப்போ Canara Bank சிண்டிகேட் பேங்க் Canara Bank ஒர்க் ஒன் எம்ப்ளாயிஸ் யூனியன் பண்ணிட்டாரு. எதுக்கு பண்ணிட்டாரு, அங்கே பணம் இருக்குது, அதிகாரம் வேணும். இவருக்கே நான் விடமாட்டேன், நம்ம தான் ரெகக்னைஸ் யூனியனும் நம்ம பண்றது இல்லை, நீங்க எனக்கு சபார்டினேட் ஆயிடும், சப்ஸ்டாப் மாதிரி நீங்க நான் அத்தாரிட்டி அப்படின்னு Canara Bank எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க. ஸோ நான் வாட் ஹேப்பன்ட், வேற ஆயிட்டார். ஆஃபீஸர் அசோசியேஷன் ஐபோக், ரெண்டாவது ஐபோக் தான் Canara Bank ஹெட் ஆஃபீஸில் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணிட்டு எல்லாம் மர்ஜ் ஆயிட்டார். இப்போ திருப்பி அவர் புதிய Canara Bank ஆஃபீஸர்ஸ் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த ஐபோக் இவர் ஐபோக்கல் இல்லை. இப்போ இவ்வளோ மணி மாதம் என்ன இது பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி தேர் இன் ஸ்ட்ரைக். ஆக்சுவலாக அவர் என்ன நேஷனலைஸ்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிட்டார். ஸோ அதாயிடுச்சா, பெஃபி யூனியன் மர்ஜன் இது வரைக்கும் ஆகல. எவ்ரி திங் இந்த மாதிரி தான். ஸோ Canara Bank ஸ்டாஃப் ஃபெடரேஷன் நம்ம பிகாஸ் இண்டிபெண்டன்ட், அதுக்காக நம்ம சொல்றோம். வை நம்ம அஃபிலியேட்டட் இல்லை, இண்டிபெண்டன்ட் எதுக்கு, பிகாஸ் வி நோ அஃபிலியேட்டட் என்ன ஆகுது நமக்கு தெரியும் தானே. ஏபி பார்த்தாச்சு, பெஃபி பார்த்தாச்சு, என்னோட ஆர்எஸ்எஸ் யூனியன் இருக்குது. நீங்க பாருங்க, தெரியவே தெரியாது, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், கர்நாடகாவில் இருக்குது. சிண்டிகேட் பேங்க் யூனியன்னா
ಅವರು ಕೆನರಾ ಬ್ಯಾಂಕ್ RSS ಯೂನಿಯನ್ NOW யூனியன் பத்தி அவ்வளவு இது மர்ஜ் பண்றதுக்கு அவர்தான் ரெசிஸ்ட் பண்ணி அங்கே ரெண்டு டிவிஷன் ஆச்சு. ಅಲ್ಲಿ ஒரு போர்ஷன் இங்கே வந்துச்சு, ஒரு போர்ஷன் சிவசேனா யூனியன் பண்ண. ஸோ எல்லாருக்கும் என்னன்னா அவரோட அதிகாரம் இம்பார்ட்டன்ட், ஃபைட் பண்றது இல்லை. ஒரு அஜெண்டா சிங்கிள் அஜெண்டா ஃபைட் மேனேஜ்மெண்ட்னா இந்த மாதிரி ஆகுதுல. இப்போ சிண்டிகேட் பேங்க் HK நிறைய தூரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அந்த யூனியன் என்ன பண்றது? இப்போ இந்த யூனியன் சொல்வாரா, சார் வி ஆர் நாட் சைன்டு. அந்த சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயிஸ் அவர் ஆஃபீஸர் அந்த மாதிரி தரித்திர செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அப்கோர்ஸ் worst செட்டில்மெண்ட் தான், எந்த ஏது ட்ரெயினிங் கூட பண்ண மாட்டேன் அந்த மாதிரி செட்டில்மெண்ட். How that AAB union signed settlement anywhere in Karnataka post பண்ணலாம்னா இந்த ஸ்டேட் ஆஃப் UP உங்களுக்கு தெரியாது because we fought in Canara Bank HK beginning அந்த ஏரியால இருந்து full scale பண்ணிட்டாரு. அவர் பாருங்க பண்ணும்போது பண்ணதே லேட், நம்ம 12ல பண்ணா அவர் 20ல பண்ணாரு. பண்ணும்போது கூட அவருக்கு இந்த UP ஸ்டேட் 1100 கிலோமீட்டர் தூரம் போட்டாரு. அவன் எப்படி போறது? ஒரு HKPக்கு அவர் ஃபுல் ஸ்கேல் ஆன மேலே 1/3 ஸ்கேல் அவருக்கு ஃபுல் ஸ்கேல் பண்ணிட்டு 1100 கிலோமீட்டர் தூரம் போட்டார், ஆக்ரா சைட் போட்டார். ஸோ இந்த மாதிரி ஹவு தி சர்வைவ், அவருக்கு என்ன குவார்டர்ஸ் தராரா? இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ண AAB யூனியன். இங்கே பார்த்தா கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் என்னென்ன மேனேஜ்மெண்ட் சொல்லுவாரோ அவர் சைன் பண்ணி கொடுக்குறது அவ்வளோதான். இப்போ எல்லாம் புதிய ஆள் வந்தாரா, குட் திங், நியூ லீடர்ஷிப் கம். நம்ம we appreciate any union. We should not see leaders who are retired should go. நம்ம பொசிஷன் அவ்வளவுதான். வேற வந்து இங்கே they should know and they should lead. அவர் வந்து இங்கே லீட் பண்ணும். இல்லைன்னா அந்த ஃபியூச்சரே இருக்காது, இந்த யூனியனுக்கு ஃபியூச்சர் இருக்காது. ஃபியூச்சர் இருக்கணும்னா புது ஆள் வந்துட்டு மூவ்மெண்ட் should go. ட்ரெயின் போன மாதிரி ஆளுங்க இருந்தாலும் புது ஆளோ இருந்தாலும் போறாது, ட்ரெயின் போறது அப்படியே அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி இருந்தா ஆகும். So we fought many things. Biometric, they have victimized me. Okay, எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரோ, கிளாஸ் ஷீட் போட்டாரோ, இன்க்ரிமெண்ட் கட் பண்ணிட்டாரோ, ultimately we won it. இப்போ our point has been upheld by the High Court of Karnataka. இப்போ சொன்னாரு, இப்போ CJD போறது இன்னும் 2 வருஷம் பிடிக்கிறது வேற விஷயம். ஆனா whatever point we said, daily சர்வீஸ் கண்டிஷன் இல்லாத ஐட்டமும் you cannot impose and சொல்லிட்டு they have upheld it. ஏன்னா கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் தன்னிட்டு அவர் பண்ண முடியும். மெஜாரிட்டி யூனியன் ஓப்பன் பண்ணல, வேற யூனியன் பெஃபி யூனியன் ஓப்பனே பண்ணல, வாயை ஓப்பன் பண்ணல, வாயை மூடிட்டாரு. ஏன்னா ஆப்ரேஷன் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அஃப்ரைட். மேனேஜ்மெண்ட் சார்ஜ் ஷீட் போட்டா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ வி ஃபாட் இட். இப்போ லாஸ்ட் நம்ம ஜெய்ப்பூர்ல ஆஃப்டர் சிண்டிகேட் பேங்க் மர்ஜர் அந்த HK போஸ்டிங் பண்ண மேலே டெய்லி வேஜ் எடுத்துட்டாங்க. 45 to 50 daily wages have been sent home. No one, யாரும் போல இல்லை, யாரும் கேட்கவே இல்லை. See, our leader அர்ஜித் சிங் மான் அவர் அங்கே போயிட்டு then he fought their issues. many அவரை நிறைய ஆகுது. இப்போ CJD போயிட்டு வந்து இம்பார்ட்டன்ட் திங்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் டெய்லி வேஜ் கொடுக்குறாங்க இல்லையா? டெய்லி வேஜ் ரெடி இருக்கணும். ரெடி இருந்தா டெய்லி வேஜ் இப்போ என்ன பண்ணுவாரு, நீங்க என்னன்னா பண்ணுங்க சார், கொஞ்சம் எனக்கு ஒரு பர்மனன்ட் பண்ணுங்க சார். அந்த மாதிரி ஆகுது. யாருக்கு இப்போ ப்ராப்ளம் இருக்குது அவர் தான் மெடிசன் வாங்கணும், வேற யாரும் மெடிசன் வாங்க முடியாது. ஸோ தட் கேஸ் ராம்லால் மீனான்ட்டு அவருக்கு ஆக்சுவலி 7 years ஒர்க்கில் அவர் ரிமூவ் பண்ணிட்டார். 150-200 ரூபாய்க்கு டெய்லி மேனேஜ்மெண்ட் இப்போ என்ன பண்ணுவோம், ஈவன் DA சர்க்கிள் கூட இருக்குது. அதுதான் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறோம். 2 hours 3 hours more than 3 hours also 5 hours more than 5 hours மாதிரி பண்ணிட்டாரு. ஆக்சுவலி கனரா பேங்க் எம்ப்ளாயிஸ் இருந்தால் அப்ஜெக்ட் பண்ணும், இது வரைக்கும் பண்ணல. ஏன்னா நீங்கள் பார்க்கணும், அவருக்கு செட்டில்மெண்ட் தான் இருக்குது, அது அவரே மறந்துட்டாருன்னு தெரியாது. 11/2014 மெமோ பாருங்க, அதுலேயே அவரால் சொன்னார் உண்மையில கனரா பேங்க்லேயே பார்ட் டைமே கிடையாது, எனிதிங் இஸ் அ ஃபுல் டைம் ஒன்லி. அங்கே இருக்கும்போதோ அந்த ஸ்வீப்பிங் வேலை பண்ணும்போதோ 2 hours வேலை எப்படி பண்ண முடியும், 3 hours எப்படி பண்ண முடியும், 5 hours எப்படி பண்ண முடியும்? And they have brought it management in violation of the settlement of பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் நம்ம சொன்னா அவர் என்ன அந்த டெய்லி வேஜ் எல்லாம் கிளைம் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் ஒரு ஸ்வீப்பர்ஸ்க்கு ஒரு டெய்லி வேஜ் மினிமம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 400 ரூபாய் சில்லறை எல்லாம் வரும்.
நீங்கள் 400 500 கிட்டே இருக்குது. நம்ம அது கேட்குறது as a union we are asking substaff daily wage rate 700 ரூபாய் சில்லறை இருக்குது இப்போ அந்த ரேட் கொடுக்குறோம்னு நம்ம கேட்குறது that is different. அவர் அந்த கேட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லேபர் கமிஷனர் ஆஃபீஸில் அந்த மாதிரி கேட்டார். அவரும் அப்போ மேனேஜ்மெண்ட் சொன்னார் இல்லை சார் அவர் எங்கேயோ வருவாருங்க 2 ஹவர் இங்கே வேலை பண்ணிட்டு போகிறாரு, அவருக்கு 2 ஹவர் வேலை இங்கே பாருங்க சென்ட்ரல் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். we have argued there is no such post. அப்படி இல்லை இவரு போஸ்ட் பண்ணிட்டாரோ டெய்லி ஃபுல் டே இஸ் ஒர்க்கிங் சிசிடிவி கேமரா இருக்குது பாருங்க அப்படின்னு. மேனேஜ்மெண்ட் சிசிடிவி மேனேஜ்மெண்ட் தானே கிட்டே இருக்குது, நமக்கு எப்படி கொடுக்குறாரா இல்லையே. ஸோ தென் இன்னொரு பண்ணிட்டாரு என்னன்னா சார் நான் மினிமம் ஏஜ் கொடுக்கலன்னா 6 மாசத்துக்குள்ள நீங்க கிளைம் பண்ணணும். 6 மாசத்துக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கேட்கறாரு சார், இவரும் எப்படி கேட்கறாரோ அந்த சட்டத்துல இல்லை அந்த மாதிரி இல்லை. 6 மந்த் உள்ள இருந்தா கிளைம் இல்லைன்னா அவருக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அது நம்ம தட் ஆல்சோ வி ஹவ் நோட்டட் பிகாஸ் இன் லா பிகாஸ் அந்த மாதிரி இக்னோரன்ஸ் இருக்குது. எனக்கு எவ்வளோ வேஜ்னு எனக்கே தெரியல, ஏன்னா நான் ஹெச்கேபி தானா ஏன்னா படிக்கல ஜாஸ்தி. ஸோ எனக்கு தெரியாது அவர் கொடுக்குறதே மினிமம் வேஜ் நினச்சி இப்போ பார்க்கும்போது ஜாஸ்தி இருக்குது, மோசம் பண்ணிட்டார் பேங்க். ஆர்கியூட் போது லேபர் கமிஷனர் இப்போ லேபர் கமிஷனரும் அவரெல்லாம் ஒர்க் அப் பண்ணிட்டு இங்கே நம்ம எவிடன்ஸ் அதுக்காக இம்பார்ட்டன்ட் எங்கே நாங்கள் வேலை பண்ணுற எவிடன்ஸ் எங்கேயும் கொடுத்தாரோ அந்த நேரத்துக்கு எல்லாம் ஒரு ஒர்க் அப் பண்ணிட்டு நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு சார்கிட்டே நம்ம தெரியும். ஒரு ஆர்எல்சி 1 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் கிளீனாக ஒர்க் அப் பண்ணிட்டு எவ்வளோ பெய்டு எவ்வளோ பேயபிள் அப்படின்னு கொடுத்துட்டு 40,000 சில்லறை டிஃபரன்ஷியல் கொடுக்குறான்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. மினிமம் வேஜஸ் கொடுக்கலன்னா எவ்வளோ சீரியஸாக அவங்க நினைக்கிறது. அதை ஃபைட் யார் பண்ணுறது டெய்லி வேஜ் தான் பண்ணணும். டெய்லி வேஜ் என்னன்னா சார் நாங்கள் ஃபைட் பண்ணால் ஒரு வேலை எடுத்துடுவாரு சார். எப்படி எடுத்துவாரு இங்கே ஜெய்பூரில் இந்த மாதிரி எடுத்த ஆளுக்கு இப்போ திருப்பி வாபஸ் ஹைகோர்ட்டை அவர் போயிட்டு they have given orders you are going to e-stadium till the matter is decided. ஃபைட் பண்ணிக்க ரெடி இல்லைன்னா ஆகுது. அது ஒன்று. செகண்ட் திங் அந்த ஆளுக்கு அந்த டெய்லி அந்த ஹெச்கேபிக்கு டெய்லி வேஜஸ்க்கு அவனுக்கு கூட தெரியாது. ஸோ இயர்ஸ் நாட் கிளைம்டு இவன்னா தெர் இஸ் எ கிளாஸ், அந்த ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் மினிமம் வேஜ் கொடுக்கலன்னா 10 times மேனேஜ்மெண்ட் மேலே பெனால்ட்டி போடணும்னு இருக்குது. அவன் கிளைம் பண்ணல பாப்பா. ஆனால் ஆர்எல்சி he was a very good person. இந்த ஆளுக்கு அவனுக்கு நாலேஜ் இல்லை, அதுக்காக அவன் கிளைம் பண்ணல. பட் ஈவன் தென் இட் இஸ் ஆஸ் ஆர்எல்சி இந்த என்ன டியூட்டி தான் ஆகுதோ அவனுக்கு இவங்க மோசம் பண்ணிட்டாரு. சம்ஹவ் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி பீனலைஸ்டு. மேனேஜ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ட்டு இந்த 40,000 சில்லறையில் 50% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஆஸ் அ பெனால்ட்டி இருக்கு. இப்போ 60,000 சில்லறை அவர் இப்போ அவார்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி தட் ஆல்சோ நோ அதர் இன்வெஸ்டர் ஓன்லி அவர் கம்யூனிட் அர்ஜித் சிங் மான் அவர் பஞ்சாப் இருந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டு பண்ணாரு. அச்சீவ்மெண்ட் அவருக்கு என்ன ஒன்றும் இல்லை. அவரை போனோம் டெய்லி வேஜ் நாட் ஈவன் அவர் மெம்பர் டெய்லி வேஜ் யூனியன் மெம்பரே கிடையாது இல்லையா. பட் ஈவன் தென் humanitarian grounds Canara Bank Staff Federation fighting the issues provided daily wage ரெடி இருந்தா நம்ம தான் இந்த பாருங்க இந்த ரெடி இருக்குது உங்க வேலை எடுத்துன்னு நான் கொடுக்க மாதிரி இல்லை. தட் ஆல்சோ we are telling நான் டெய்லி வேஜஸ் உள்ள ரொம்ப இல்யூஷன் இருக்குது. என்ன சார் அங்கே இவனெல்லாம் பண்ணி பேசுங்க சார் பேசிட்டு பண்ணுங்க சார் அந்த மாதிரி ஆகாது. அந்த காலம் போச்சு. இப்போ எனக்கு மோடி கவர்மெண்ட் தான் அவரெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ தெர் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் இந்த பயோமெட்ரிக் பற்றி தென் சப்ஸ்டாஃப் ப்ரொமோஷன் ஃபுல் ஸ்கேல் எந்த விஷயம் பீயிங் ஏ ஸ்மால் ஆர்கனைசேஷன் சார் எவ்வளோ வச்சு ஈவன் தட் கம்பல்சரி லீவ் அதை பற்றி பேசுறீங்க. கொஞ்சம் மேட்ச் சொல்லுவாருங்க 10 நாள் லீவ் போட்டு போகணுன்னு. ஒர்க் பண்ண போக முடியாது. நோ நீட் டு கோ. யாரும் போக முடியாது. ஸோ தட் ஆல்சோ வி ஹவ் ஒன் நம்ம பெங்களூர்ல ஆர்எல்சி போட்டுட்டு தேர் சர்டன் கிளியர்லி செட் யூ கேனாட் இம்போஸ் இட் ஆன் தி ஒர்க் ஆன் எம்ப்ளாய்ஸ் அஃபேர்ஸ். ஆஃபீஸர் போறாரா விடுங்க, அவர் குலாம்கிரி மாதிரி அவர் பண்ணுவாரோ போறாரு. தே கேனாட் இம்போஸ் அஸ் 10 நாள் போகணும் இல்லைன்னா ஃப்ராட் ஆகிடும். நம்ம அது தட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் அவர் சர்வீஸ் கண்டிஷன். அது கூட நம்ம லீடர் ஆல்சோ ஷுட் நோ. எல்லா லீடருக்கும் தெரியும். ஸோ தட் இஸ் ஹவு வி ஹவ் டு ஒர்க் அண்ட் சம் ஆஃப் தி இஷ்யூஸ் இது என்னன்னா டைமிங்ஸ் பற்றி நான் சொன்னேன். நோ நீட். என்னன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 7 மணி 8 மணிக்கு குலாம்கிரி பண்ணுறீங்க. ஒரு நாள்
இன்னும் அர்ஜென்ட்டாக போகணுன்னா அந்த மேனேஜரே அப்போ ரிவர்ஸ் ஆகிடுவாங்க. எல்லாம் சீக்கிரம் போடுறேனே இது பண்ணுறேன் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது. எதுக்கு பண்ணணும்? சர்வீஸ் கண்டிஷன் இருக்குது இல்லையா, டைமிங்ஸ் இருக்குது. ஜாஸ்தி பண்ணால் கொடுங்க சார், ரைட் லெட்டர் கொடுங்க சார். எக்ஸ்ட்ரா வேலை பண்ணணும்னா பண்ணுறேன் 8 மணி இல்லை 10 மணி வரை பண்ணுறேன், லெட்டர் கொடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம வாயை ஓப்பன் பண்ணலன்னா எல்லாத்துக்கும் யூனியன் ஆளுநர் வந்தால் அங்கே பேங்க் கிட்டே வந்தால் நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் ஆச்சு நீங்கள் வீட்டுக்கு போகணும் யூனியன் சொல்ல முடியல. நீங்கள் தான் பண்ணணும். நம்ம வாய் இம்பார்ட்டன்ட் தான். மேட்ரு உள்ள இங்கே இருக்கணும். ஃபைட் பண்ணுறதுக்கு இங்கே இது இருக்குது, என்ன இதம் இருக்குங்க இருந்தால் எதிர்க்கூடாது. இந்த ஆள் வந்தாலும் ரொம்ப டிஃபிகல்ட் பொசிஷனில் கூட நம்ம வைக்கணும். என்னன்னா நம்ம தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் மைண்ட் ரைட் என்ன, ரைட் என்ன இருக்குது, அந்த ரைட் என்ன இருக்குதோ அது தெரிஞ்ச பண்ணுறது. தட் இஸ் ஹவு நம்ம ஆப்ரேஷன்ஸ் கேன் இம்ப்ரூவ் இட். ரியலி ஹாப்பி. மதுரை ரீஜனுக்கு ஜோதி போஷு அண்ட் அதர் லீடர்ஸ் நீங்கள் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. கோயம்புத்தூர் ரீஜன் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ரியலி ஹாப்பி. எஸ்பெஷலி அவர் காம்ரேட் இல்லாங்க ஒன் ஹேஸ் டேக்கன் தி லீட் ஆஃப்டர் த லாஸ்ட் ஈசி மீட்டிங். நம்ம மேலே சுற்றணும் இல்லாத யாரும் இந்த இப்போ எல்லாம் ஆகிப்போச்சு. நான் நம்ம கர்நாடகிலே பி ஃபிளாஷ் வைத்திருக்கோம் 2000 பிரான்ச் இருக்குது கேரளா ஒரு ஸ்டேட்டில். ஓன்லி அவர் ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டு த பிரான்ச்சஸ். பிரான்ச் எல்லாரும் மறந்துட்டார். எம்ப்ளாய்ஸ் யாரும் போகிறதே இல்லை, அவர் மறந்துட்டார். ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இருக்கிற இன்னும் போகிறாரோ பிரான்ச்சுக்கு அங்கே அந்த சிஸ்டமே இல்லை. என்னன்னா ஒரு ஃபோன் தான், அவ்வளோதான். லீடருக்கு யார் மெம்பர் யாருக்கும் தெரியாது. லீடர் இருந்தார் அவ்வளோதான். பியாத்த உள்ளே என்ன செலவான பரவாயில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் வந்த பணம் என்ன பண்ணுறது? இதுக்கு தான் பண்ணணும் இல்லையா? லீவ் போடணும். உங்கள் லீவ் போடணும், சுற்றணும். 1 டைம் 2 டைம் ஒரு வாட்டி போனால் இல்லை மெம்பர்ஷிப் ஆகுது, ஓகே. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம், தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் மறந்து ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ யாரும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியல, எந்த யூனியன் கூட கொடுக்க முடியல. அந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது. ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ஃபைட். த்ரூ ஃபைட் ஒன்லி இது சேஞ்ச் ஆகும் இந்த சுச்சுவேஷன். ஏன்னா இது பர்மனெண்ட் சுச்சுவேஷன் இல்லை, இட்ஸ் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஒர்க்கிங் கிளாஸுக்கு காமன் பீப்புள் யாரும் இருந்தாலும் ரொம்ப டிஃபிகல்ட். லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இந்த சுச்சுவேஷன் பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை. நாங்கள் சொல்ல ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் அவர் ஹோப்பே இல்லாத என்ன பண்ணுறது, இந்த கவர்மெண்ட் கேட்கறது எல்லாம் இது போட்டார், வேலி போட்டார், ஆணை போட்டார், அந்த இது போட்டார். அது மாதிரி பண்ணால் சி யுவர் ஹார்ட் வில் வெந்தா. சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெமோ இஷ்யூ பண்ணணும். நமக்கெல்லாம் மெமோ இஷ்யூ பண்ணிட்டார் ஹெட் ஆஃபீஸ் எதிர இந்த கார்பரேட் ஆஃபீஸ் நீங்கள் பண்ண முடியாது. கஸ்டமர் உள்ளே வெளியே போகும்போது நீங்கள் தடுச்சிட்டீங்க, அவருக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் போட்டார். என்ன பண்ணுவார்? இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட்டு. பேங்க் வெளியே டோர்ல நிற்கிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட ரைட் தான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஈஸ்வரா கிவன் நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல. தே வில் ட்ரை யூ. நீங்கள் என்ன மெமோ பண்ணணும் சார், மெமோ பண்ணி என்ன சார் இந்த மாதிரி ஆகிடும், அப்படி ஜாஸ்தி வந்துடுவான், வேலை எடுத்துகிட்டு வரான், அந்த மாதிரி இருந்தால் அப்படியே பயம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக முடியல. எவ்ரிதிங் ஃபேஸ் பண்ணாதே எல்லா சொல்யூஷன் ரெடி சொல்யூஷன் இங்கே கூட இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக ஈவன் ஐ அப்ரிஷியேட் மேடம் ஹேமலதா போல்ட்லி ஷி ஹஸ் டோல்ட். அவர் எதிர முன்னாடி சொன்னதான் தான் என்ன நம்ம குலாமா ஜிஎம் வந்து சொன்னா நீங்க என்ன अर्ली மார்னிங் வந்தானா என்ன வேற குலாமிரியா ஸ்லேவா நம்ம அப்ரிஷியேட் ஹர் கெபாசிட்டி அண்ட் கரேஜ் and we are with you madam, need not worry, and we have to come out of that issue and we will also take up again once again 2-3 times I spoke to அவர் சொன்னாரு நான் ஒரு வாரம் நான் பேசுறேன் அப்படின்ட்டு. anyway you might have told but even then you will again put up the word. You see that it is not fair. That to lady employees, see democratic setup லேடிஸ் முன்னாடி வரும். நம்ம சொல்லாத லேடிஸ் வந்து பேசுங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து பேர் பிரான்ச் பேர் சொல்லுங்க. என்னன்னா 50% ஆஃப் த பாப்புலேஷன் லேடிஸ் தான். லேடிஸ் எந்த மூமெண்ட்ல இருந்தாரோ அந்த மூமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி இதுல இருக்குது என்னன்னா யூடியூப்ல இருக்குது ஃபார்மர்ஸ் மூமெண்ட் பாருங்க. உக்ரான் ஜெகஜீத் சிங் உக்ரான் சம்திங் என்ன ஒரு பேர் இருக்குது. அவர் வந்து ஃபார்மர்ஸ் யூனியன் இருக்குது. அங்கே அவர் சொல்லுவார் என்னன்னா லேடிஸும் பார்ட்டிசிபேஷனே பண்றது இல்லை. நான் அவருக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வெளியே வரமாட்டேன். ஏன்னா இங்கே அந்த ஃபார்மர்ஸ் ஜென்ஸ் என்னன்னா எல்லாம் பிடிச்சிருது அதே பண்ணுறது எப்படி பண்ணுறது அதை பார்த்தா அவருக்கு என்ன இந்த இதை அசப்பியா இருக்குது இல்லையா, வெளியே போனால் மரியாதை போகணும். அவர் என்ன பண்ணாரு, என்ன ஸ்ட்ரிக்டாக அந்த ஃபார்மர்ல
யாரும் குடிக்க கூடாது. கம்ப்ளீட் என்ன நீங்கள் மூவ்மெண்ட் வந்தால் வெளியே வந்தால் வந்து டச் பண்ணக்கூடாது. எங்கே இங்கே இருந்தால் வீட்டு உள்ள வெளியே வந்து பண்ணக்கூடாது. இப்போது அந்த எல்லோ கலர் சாரி போட்டிருக்க இது கூட கிடைக்கிறது 8th மார்ச் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. அந்த நாள் 50,000 லேடிஸ் ஃப்ரம் பஞ்சாப் அவர் டெல்லிக்கு வந்துட்டு அவரு தான் யார் ஜென்ட்ஸ் ஒன்றும் இல்லை இதில் போடியம் மேலே யார் எல்லாம் லேடிஸ் தான் அவரு கான்டாக்ட் பண்ணார். அப்புறமா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பார்லிமெண்ட் பேரலல் பார்லிமெண்ட் பண்ணா. நீங்கள் பாருங்க அது ஒரு நாள் ஓன்லி லேடிஸ் பார்லிமெண்ட், ஸ்பீக்கர் லேடிஸ் தான், ஸ்பீக்கர் மினிஸ்டர்ஸ் லேடிஸ் தான், பேரலல் பார்லிமெண்ட் பண்ணார். அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அண்ட் இந்த குஜராத் ஓன்லி லேடிஸ். அண்ட் என்ன இதுன்னா லேடிஸ் அந்த பக்கம் எங்கே போகிறோம் அங்கே ஜென்ட்ஸ் யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி வித்தவுட் தி பர்மிஷன், அது வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் த லீடர் தே ஷுட் நாட் கோ. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஸோ லேடிஸ் அபவுட் தட் மச் ஆஃப் சேஃப்டி அவர் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டு ஈவன் ஜென்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ வி ஹேவ் டு டேக் தி இனிஷியேட்டிவ், என்கரேஜ் லேடிஸ் டு கம் ஃபார்வர்ட். லேடிஸ் வந்தாங்கன்னா அந்த மூமெண்ட்டு எப்போ கூட சக்ஸஸ் தான். மேனேஜ்மெண்ட்ஸ் ஆல்சோ பயப்படுவாங்க, லேடிஸ் இருந்த மேனேஜ்மெண்ட் பயப்படுவாங்க. ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு பிரிங் லேடி எம்ப்ளாயிஸ், லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அவருக்கு கொடுக்கணும், லீடர்ஷிப் அவரை எடுக்கணும். ஸோ ஏன் என்ன ஃபெடரேஷன் இருக்குது, யூனியன் இருக்குது, அதை டெவலப் ஆகணும்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஹெச்ஆர்எஸ் பற்றி நீங்கள் நான் என்ன பிளாக் பெல் பண்ணுவாங்க லாஸ்ட் கப்பு தேய்ச்சோம். டீ நமக்கு வேலை இல்லை, டீ எவ்வளோ இருக்குது அந்த இதுலேயே இருக்குது என்ன ஹெச்கேபி இது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது இதில் இருக்குது தானே. அவர் கொடுங்க, அது காமிக்குங்க மேனேஜருக்கு. சார் இது எங்கே இருக்குது பார்த்துக்க, படிச்சுட்டு இங்கிலீஷ் தான் இருக்குது, படிச்சுட்டு டீக்கு எவ்வளோ இருக்குதா பார்க்க வேண்டியது. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே 100 நீங்கள் பண்ணுறீங்க, அது வேறு. ஆனால் சுவாபிமானம் இருக்கு இல்லையா, அது உடுப்பு டீ இல்லைன்னா ஆனால் அப்படியே என்ன பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதை கேட்டால் நீங்கள் போனால் அவர் கூட டீ போங்க வாங்கலாம் எடுத்து வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் டியூட்டி டீ எடுத்து வரதுன்னு இல்லை, டியூட்டி ஸ்பெசிஃபை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என்ன பண்ணுறதா வர உங்களுக்கு எல்லாம் ஜிசி கொடுக்குறது இல்லை, அவ்வளோதானே. மேஜர் ப்ராப்ளம் அங்கே தான் இருக்குது. ஹெச்கேபி சப்ஸ்டாஃப் மேஜர் அதை எப்படி பிளாக்மெயில் பண்ணுறது, நீங்கள் ஜிசி தர அங்கே போய் எவ்வளோ எடுத்து வாங்கினாங்க, எவ்வளோ நீங்கள் இண்டபெண்டாக போகக்கூடாது தெரியுமா உங்களுக்கு. யாரை உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லோன் கொடுத்தது யார், மேனேஜர் தானே. மேனேஜர் தான் போக பார்க்கணும், அவன் பாரவாரா அவன் சரியா இல்லையா அதை பார்க்கணும், அவன் கரெக்டாக இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும், எடுத்த வரீங்க அது கரெக்டு, ஆனால் நான் ஜிசி கொடுக்குறாருன்னா அவர் எடுத்து வந்தாங்கன்னா அவன் ஜிசி தகவல் பண்ணுவான் இல்லையா. எதுக்கு போகணும். ரிகவரி, கேஷ் ரிகவரி எவ்வளோ எத்தனை பேருக்கு ஜாஸ்தி தெரியுமா. வித்தவுட் தி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் ஆர் தி மேனேஜர் சப்ஸ்டாஃபு போகக்கூடாது. இண்டிபெண்டண்டாக கேஷ் ரிகவரி ஸ்பெசிஃபிக்லி போகக்கூடாது, ஆஃபீஸ் தான் வரணும். ரிகவரி உங்களுக்கு ஜாப் இல்லை, கிளரிக்கல் ஜாப் ரிகவரி இல்லை. Not only substaff, even clerk also is not the recovery job. Only thing is will help bank. Yes, sir, உங்களுக்கு பாக்கி இருக்குது கட்டுங்க சார் அப்படி சொல்ற என்ன நம்ம தான் இன்ஸ்டிடியூஷன். நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் சைட் பண்ணி கொடுங்க, நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியல. அத்தாரிட்டி இஸ் தேர், அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கேஷ் ரிகவரி 500 5000 கொடுத்தா 2000 எஜாபரி போட்டு 3000 மட்டும் கொடுத்தாருன்னு நிறைய சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த வேலைக்கு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏரியா இல்லை. வருதா சரி சார் டைம் ஆஃபீஸ் டைம் வரணும் சார், வரேன் சார். வண்டி அவருக்கு இருந்தால், கார் அவருக்கு இருந்தால், ஆட்டோ இருந்தால் போயிட்டு வாங்கடா, ஆஃபீஸ் டியூட்டி தானே என்ன பண்ணுறீங்க போகணும். அண்ட் பியாண்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் எங்கேயாவது அவர் போகணும்னா லோக்கல் கன்வீனியன்ஸ் மெயில் பண்ணு. அந்த நாள் உங்களுக்கு பெட்ரோல் வராது, அது கூட அது சர்க்குலர்லேயே இருக்குது, அது பாருங்க. ஸோ அதுக்காக ஸோ இதெல்லாம் பேசிட்டேன். மேஜர் திங்கு நம்ம லாஸ்ட்டுக்கு வரதான் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆனால் எவ்ரி திங் வில் இம்ப்ரூவ். நம்ம சர்வீஸ் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரமோஷன் சப்ஸ்டாஃப் ப்ரமோஷன், கிளரிக்கல் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கிளரிக்கல் கேட்டகரி கிடையாது, டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஆகுது, ஆஃபீஸர் ப்ரமோஷன் எடுத்துட்டு போகிறாங்க. தட் இஸ் ராங். ஸோ பிகாஸ் ஆஃப் அவர் இன்கெப்பாசிட்டி நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்துட்டு சும்மா நிற்குங்க. ஆல் திஸ் டேஸ் என்னன்னா கரோனா இருக்குது, கேஸ் புக் பண்ணுறேன், நெகோசியேஷன் பண்ணுறேன், கேஸ் புக் பண்ணுறேன், அது பண்ணுறேன். 2 வருஷம் ஆக போச்சு, மூமெண்ட்டே நம்ம இன்னும் போடல.
அட்லீஸ்ட் நவ் பிரான்ச் நீங்கள் பண்ணுறீங்க, குட் திங். பிரான்ச் கண்டினியூ பண்ணணும். எந்தெந்த ஏரியாஸ் ஆளுநர் வருவார். நான் சொல்கிறேன், இவர் எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா நவ் கனரா பேங்க் மேனேஜ்மெண்ட் வில் நாட் என்டர்டெயின் கனரா பேங்க் லீடர்ஷிப். ஏன்னா நீங்கள் இந்த இது இருக்கிறது இங்கே சைன் போடுங்கன்னா சைன் போட்டு போட்டால் பாவாயிரம் அவ்வளோதான். வேற ஒன்றும் நாட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பண்ண முடியாது. ஈவன் தான் நேஷனல் கமிஷன் பெங்களூர் வந்தார். நம்ம we also represented all these cases including recruitment, daily wages, everything. மேஜர் திங் என்னன்னா அவரெல்லாம் புக் பண்ணிடுவார் மேனேஜ்மெண்ட். ನಾವು ಇನ್ನು ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ಕೆನರಾ ಬ್ಯಾಂಕ್ ಇಸ್ ದ ಲೀಡ್ ಬ್ಯಾಂಕ್. அவரை அங்கே ஏர்போர்ட்டில் வரும்போதே அவரை கூப்பிட்டுவாங்க. அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுட்டு அவருக்கு என்னென்ன வேணும் ஒரு 4-5 ஆள் போட்டு எல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்காக அவர் என்னன்னா இவர் மர்சிலே இருக்கிறார், பேங்க் மேனேஜ்மெண்ட் மர்சிலே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், பண்ணுவதில்லை. பட் ஈவன் தென் we are working up through MPs recruitment things. But the question is that என்ன ஸ்ட்ராங் இருந்தால் we can force the Canara Bank management to give us better benefit. அது மட்டும் தான் இருந்த ஆப்ஷன் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. விசிட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் கண்டிப்பா வரும். இன் கர்நாடகா now we syndicate and Canara employees they will call us over for sir we will update it today our membership அப்படியே. ஏன்னா இதுவரைக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வரது இப்போ கர்நாடகத்தில் மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது. இங்கே இருந்தால் ப்ராப்ளமா எல்லா ஆர்டர் தான் இருக்குது கர்நாடகத்தில். 80% recruitment, 90% recruitment outside is Karnataka. எல்லாரும் 10% நார்த் இந்தியா, 80% from ஆந்திரா. கர்நாடகாவில் அது கூட ஒரு ப்ராப்ளம் தான். அங்கே இப்போ லோக்கல் லீடர்ஷிப் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் தான் திரும்பி ஆந்திரா போகிற மாதிரி யோசனை பண்ணுவாங்க. நிற்க ஆள் இல்லை. ஸோ தட் இஸ் அகெயின் ப்ராப்ளம் ஃபார் அஸ் இன் கர்நாடகா டு டெவலப் த லீடர்ஷிப். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு. இப்போ 7 இயர்ஸ் சொல்கிறோம், யாருக்கும் கிடையாது. பீகார் 7 இயர்ஸ் யாரும் போக முடியாது. எங்கே தான் இப்போ நிற்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ we have to come to the basic terms, basic பொசிஷனுக்கு இப்போ வருவார். ஸோ அதுக்காக then the importance of trade will be there and this corona will be there for another 3-4 years different form. அது என்ன எல்லா கண்டேஜஸ் அந்த மாதிரி தான். இது ஹைப் பண்ணிட்டாரு. ஏன்னா சோஷியல் மீடியா இருக்குது, ஹைப் ஆயிடுச்சு. வேற எல்லாம் வந்துச்சு போயிடுச்சு. அந்த நிஃபா எல்லாம் வந்துச்சு. இதோட சீரியஸ் நிஃபா. ஆனால் அது ஹைலைட் ஆகல. கொரோனா ஹைலைட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துச்சு அப்படின்ட்டு. இது அதான் மாறி ஒமைக்ரான் போய் என்னென்ன வரது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், பாடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்றும் ஆகாது. இன்ஜெக்ஷன் வாங்கிக்கோ, வேலை பண்ணுங்க, யூனியன் வேலை பண்ணுங்க. ஆஸ் எ லீடர் பிகம் எ லீடர், ஒர்க் ஃபார் த ஆர்கனைசேஷன்ஸ். சீனியர் லீடர்ஸ் நம்ம பிடிக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வாங்குங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ சீனியர் லீடர்ஸ் நம்மளோட விஜயராகவன் எல்லாம் ஒரு தேர் வில் ஆல்சோ பி தேர். பட் யூ ஹாவ் டு டேக் த லீடர்ஷிப் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரொசீட். இந்த ஸ்டேட் கமிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அன்னிமன் ஆகக்கூடாது. ஈவன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற மாதிரி இருந்து. ஸோ ஸ்ட்ரென்தன் அண்ட் ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ் யூனியன்னா ஸ்டாஃப் ஃபெடரேஷன் அப்படின்னு வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வேலை பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு எனக்கு இங்கே பேசுறதுக்கு அவகாசம் கொடுத்தா அந்த லீடர்ஷிப்புக்கு தமிழ்நாடு காம்ரேட்ஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் வணக்கம். ஸோ everybody will work for the organization. நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸ்பீச். தேங்க்யூ.